வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா புட்டு செய்ய போறோம். வாங்க புட்டு செய்யலாம். புட்டு வந்து நாங்க வந்து நல்லாவே செய்வோம் அப்படிங்கறது வந்து கேட்டாக்கல உங்களுக்கு அதிர்ச்சி ஆயிருக்கும். பட் இருந்தாலும் நாங்க வந்து புட்டு பண்ண போறோம். புட்டுனா என்னன்னு தெரியுமா உனக்கு? சத்தியமா எனக்கும் தெரியாது. ஆனா பண்ண போறோம். யூடியூப்ல பார்த்து வச்சிருக்கோம். அது நாங்க பண்ண மாட்டோம், அம்மா பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். வெக்கமா இல்ல உனக்கு? அடக்கி வாசினா வாங்க இன்னைக்கு புட்டு செய்யலாம். ரெடி புட்டு. ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நாங்களும் சொல்ல முடியும், ஏன்னா நீங்கள் சொல்ல முடியாது. உனக்கு ஏன் இந்த கெட்டண்ணா நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யணும். நம்ம இதை எடுத்து கொஞ்சம் வேக வைக்கணும். few minutes later ரெடி காய்ஸ். இப்போ நம்ம வந்து திங்க போகிறோம். 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு டுபாக்கு வர நான் பார்த்ததே இல்லை. இதை தவிர நமக்கு வேறு ஒன்றும் தெரியாது. சரி வாங்க தின்னுட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கமால என்னமோ நீ செஞ்ச மாதிரி நல்லா திங்கிற. என்னால நம்ம ஆனால் நீ செய்கிற அதோட ப்ராசஸ்லாம் நாங்க செய்ய போறோம் அப்படின்ட்டு அதனால இப்ப நாங்க செய்யல, செஞ்சது வேற. ஆனா திங்கிறது நாங்க ரொம்ப போகல்றீங்க திங்கிறது நீ தான் ஆரம்பத்தில் சொல்ல முடியாது. ஆனால் திங்கிற பிசிற எப்படி பண்ணு தெரியாது. தெரிஞ்சா என்னடா இப்படி திங்கிறமே நினைக்காது. டேஸ்ட் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், வேற லெவலில் இருக்குது. ஸோ இதோட ப்ராசஸை நாங்கள் தினசரி பச்சை மிளகாயும் பழைய சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதோ உங்கள் புண்ணியத்தில் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போகிறோம். நாங்கள் இன்னொரு நாள் இதில் வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா திங்கிற அதிர்ச்சியில் நாங்கள் எதையுமே எடுக்கலை கரெக்டாக. ஸோ சின்றதையும் வெயிட்லிங்கில் இருக்குது. நம்ம எப்போதுமே சாப்பாடை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. சாப்பாடு வெயிட் பண்ணாது. ஓவரா சீன் போடாத. டேய் நான் சீன் போடுவேன்டா. சாப்பாடை வெயிட் பண்ண வச்சோம்னா அது ரொம்ப பாவம். அதுவே அழுது சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிடலாமா? அதனால் செம்மையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஆனால் நல்லா லப்க்கு லப்க்குன்னு திங்கிறாங்க. இந்த பக்கத்தில் ஒருத்தி நல்லா தின்னு. என்னால் எவ்வளோ திங்க முடியுமோ அவ்வளோ தின்னுட்டு பாதி அப்படியே எனக்கு கொடுத்துரு. என்னையா பேசுற? what are you talking man? நானும் செஞ்சேன். கொஞ்சம் களவாடுறா காய்ஸ். அவ்வளவு கொடுத்தும் களவாணி என்னோட களவாடை பார்க்குது. களவாணி இதுக்கிட்ட வந்து தப்பிக்கணும். இப்படிதான் வளர்ந்த நம்ம இங்கே இருந்து மட்டும் இது ஓடிடணும். அப்படியே அங்கே போயிடணும் உள்ளுக்குள்ள. சைக்கோ பார்த்து சரியான திண்ணி பண்டாரமா இருக்கு. புடிங்கி திங்குது. புடிங்கி திண்ணியா இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப முடிஞ்சு போச்சு. எனக்கு இப்போ புட்டு வேணும். கொஞ்சம் விட்டு தாடி சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம். நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். தரமாட்டியா? பா எனக்கு ஒன்று வேணாம். நான் தட்டு முடிச்சிட்டேன். தரமாட்டேங்கிறா. சரியான பிடிக்குது. என்னோட பாதியை பிடிங்கி தின்னுட்டு அவள்கிட்ட கேட்டால் தரமாட்டேங்கிறா. போகணும். என்னடா இவ குளிச்சுட்டு தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க, ஆனால் நான் சாப்பிட்டுட்டு தான் குளிப்பேன்னு கிடையாது. சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு குளிக்க. ஸோ செஞ்சுட்டா அதை வெயிட் பண்ண வைக்க. சாப்பாடு நம்ம சொன்ன மாதிரி வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. சாப்பாடெல்லாம் தின்றோம். நீ எப்பயா இருந்தாலும் குளிச்சுட்டு வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் திரும்பி நினைக்காது. சுருக்கமா சொல்லும்போது வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப்பிட விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல. இப்படியே போச்சு. தூங்கிடுவேன். குளிச்சுட்டு வந்தாச்சு. எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டு நீ கேவலமாயிட்ட. நான் குளிக்க மாட்டேன். ஸோ அவங்க ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குளிக்காம நான் படிக்க ஏன் இந்த கெட்டண்ணா நான் நல்லா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? அப்படின்னா நாங்கள் எவ்வளோ
பெரிய ஆளுன்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஓவரா தெரியும். இருக்கலாம்பா அவங்க வந்து ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம இனிமேல் தள்ளி போயிடும். அவங்க ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பிச்சிட்டா நம்ம இனிமேல் தள்ளி கருத்தை வேணாண்டா கொஞ்சம் மூடுறாங்க. அவங்க கிச்சனில் ஏறிட்டு ஹோம்ஒர்க் செய்வாங்க. கிச்சன் அங்கே இருக்கிறதுனால அவங்க இங்கே ஏறி உட்காந்து செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஸ்டடி பிளேஸ் ஆயிடுச்சு. புரிஞ்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ அப்ப புரிஞ்சுது. ஏறி உட்காந்து செய்றீங்க ஹோம்ஒர்க். வெக்கமா இல்லை உனக்கு? இது என்ன படம்? புட்டு சாப்பிட்டுட்டு சார் பாவம் சார், குழந்தை சார். சாப்பிடுறோம், படிக்கிறோம், இதுதான் நம்மளோட வேலை. என்னோட புடுங்கி தின்னுட்டு என்னோட புடுங்கி. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சேனல் சப்ஸ்கிரைப் என்ன மாதிரி கோலங்கள். பாய். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.